லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மடி வித்யா, அவனுங்க பொய் சொல்றாங்கம்மா, திருட்டு பயிலுவ. நான் உன சாப்பாடுல உப்பள்ளி போடலாமா? ஆனா அன்னைக்கு நீங்க ஏன் முன்னாடி தானேப்பா மிளகா பொடி அள்ளி போட்டீங்க. என்னம்மா நீ ஏன் என்ன சந்தேகப்படுற? சந்தேகப்படலப்பா, அத காரணமா வச்சுதானே இப்ப பிரச்சனை பண்றாங்க. ஒரு தடவை நீங்க செஞ்ச தப்ப இப்ப அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நீ அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறியா? வேற வழி இல்லப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, போகட்டும் விடுங்க. அம்மாடி, அவனை கெட்ட கெட்டுக்கு கறி சோறா போட முடியும்? ஏதாவது ரசம் கிசம் வச்சு ஊத்துமா, தொட்டுக்க அந்த பருப்பு துவையல் அரைச்சு கூட போதும், அவனுங்களுக்கு அது போதும். பாத்தியா, அதுக்குள்ள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இரு. டேய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? கத்தாதீங்க மாமா. அதான் என் பொண்ணு சமைச்சு தரணும் ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன? சமைச்சு தர ஒத்துக்கிட்டதெல்லாம் ஓகே. என்ன சமைக்க போறீங்க? ஏன் என்ன சமைப்போன்னு சொன்னா சாப்பிடுவீங்களோ? ஆமா, ஆஃப் கோர்ஸ். மெனு தெரியாம எங்களால சாப்பிட முடியாது. என்னது மெனுவா? அப்படின்னா சாரி, நீங்க அன்எஜுகேட்டட்ல. ஏய், மெனுனா அது வந்து அமைதியா ஸ்டடி. ஏய், ஏற்கனவே படிப்பை பத்தி பேசிதான் இப்படி சோத்துக்கு தட்டே எந்த நிக்கிறோம். மறுபடியும் தேர் எடுத்து தெருவில் விட்டுறாத. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டாடி. ஏய், என்னடா இங்கிலீஷ்ல ஏதோ திட்டுற? இல்ல, இங்கிலீஷ்ல எல்லாம் நான் திட்டல. அது ஒண்ணும் இல்ல. என்ன சமைக்க போறீங்கன்னு அப்படியே இங்கிலீஷ்ல கேட்டேன், அவ்வளவுதான். ஊத்திக்க ரசமும் தொட்டுக்க பருப்பு துவையில அரைக்க சொல்லிருக்க. எது? ரசமும் பருப்பு துவையிலுமா? ஏய், எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? நல்லா வெடை கோழிய கறி குழம்பு வச்சு வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு இருந்தோம். அதுல நீ தானே உப்பள்ளி போட்ட. ஏன் அதுக்காக உனக்கு கறி குழம்பு வச்சு தரணுமா? பின்ன ரசம் வச்சு கொடுப்பியா? நல்லா இருக்கே உன் கதை. அதானே, நாங்க வச்ச கறி குழம்பு வித் பீஸோட எங்களுக்கு வேணும். முடியாதுன்னா சொல்லுங்க, இப்பவே மறுபடியும் தலைவரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து நடத்துறோம். இந்த நேரத்துல கறி குழம்பு எப்படி வைக்கிறது? கறி எங்க இருந்து வாங்குறது? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கோழி கறி குழம்பு வேணும். அதுவும் வெட கோழியா 4 வீட்டை சுத்திட்டு இருந்துச்சுல, அதுல ஒண்ணு புடிச்சு அடிச்சு குழம்பு வைங்க, அது போதும். இங்க பாரு, அதெல்லாம் பக்கத்து விட்டு கோழிங்க. இருக்கட்டும், அதுக்கு என்னப்பா, காசு கொடுத்து வாங்கி அடிச்சு போடுப்பா. மாப்பிளைக்கு நீங்க இன்னும் மறு வீட்டு விருந்து கூட வைக்கல, அதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்து செய்யுங்க. அப்படி கேளுங்கப்பா. என்னது? ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எங்க கோழி கறி குழம்பு வேணும், அப்படிதான். அதை நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. முடியாதுன்னு பிரச்சனை பண்ணா கண்டிப்பா நாங்க பஞ்சாயத்தை கூட்டுவோம். ஆமா மாமா, ஆமா, பஞ்சாயத்து கூட்டியே தீருவோம், கூட்டுவோம். அப்பா, செவந்தி அக்கா கிட்ட நான் சொன்னேன்னு ஒரு கோழி வாங்கிட்டு வாங்க. என்னம்மா நீ, இவனுக்கு தான் ஆட்டம் போடுறாங்கன்னா நீ இவனு கூட சேர்ந்து பேசுறிய? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? இப்ப நம்ம கறி குழம்பு வச்சு கொடுக்கலனா ராத்திரி முழுக்க வீட்டு வாசல்ல நின்னு கலாட்டா பண்ணுவாங்க. கரெக்டா சொல்றால. அப்பா, போயிட்டு வாங்க. டேய், கொஞ்சம் கூட சரியில்லடா. போடா, போய் நல்ல நாட்டு கோழியா வெடை கோழியா புடிச்சு வா. போ. கோழி அப்படி இருக்கணும், நல்ல கறிலா இருக்கணும். முறைக்காத வித்யா, கோவத்துல குழம்பு ருசி குறைஞ்சிட போகுதே. என்னடா உன்னை பார்த்து போடான்னு சொல்லிட்டு போறா? என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் கட்டுக்காதீங்கப்பா. புருஷன் முன்னாடிக்குள்ள செல்லமா அப்படிதான் வாடா போடான்லாம் பேசிப்போம். வாங்க உட்காருவோம். அப்பா, இதெல்லாம் லவ் உங்களுக்கு புரியாது. எனக்கா? This is called love. ஓகே ஓகே ஓகே, come on sit. இப்படியே உட்கார்றா. சமைச்சிட்டு வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காருவோம். பசி வயித்த கிள்ளுதுடா. அப்பா, கோழி கறி குழம்போட வாசம் அள்ளுதுப்பா ஆளையே. ஆமாடா ஆமாடா, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியது. புடிச்சலாம், புடிச்சத பாருடா.
வாசனையிலே பசி அதிகமாயிடுச்சுடா. இன்னைக்கு வெளுத்து வாங்கிட என்னால அடக்க வேண்டியதா? முடியலப்பா. குழம்பு ஏய், இவ- வச்சாச்சு, ஆமா. பாத்திரம் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போறதா? இதோ பர்றா காமெடிய. என்ன வித்யா, உனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? விருந்தாளிங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு நடு ஹால்ல உட்கார வச்சு அப்படியே தலவால இளவரிச்சு அதுல பரிமாறணும். என்னமாமா உனக்கு சொல்லி கொடுக்கலையா என்ன? ஆ? அப்படியே சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலை பாக்கும் மடிச்சு தரேன். சூப்பர் மாமா. இதுக்கு தான் ஒரு ஆளினால் அழகு ராஜா மாமா வேணுங்கிறது. டேய் மாமானா இப்படிதான்டா இருக்கணும். மாணிக்கம் எப்படிடா இவ்ளோ சீக்கிரம் மாறின? என்னடா என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? தொலைச்சு உங்களுக்கு சமைச்சு போறதே பெரிய விஷயம். இதுல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கணுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, இஷ்டம் இருந்தா குழம்பு வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்டினி கிடங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு மாணிக்கம், நீ குழம்புல உப்பள்ளி போடாம இருந்திருந்தா நாங்க பேசாம சாப்பிட்டு படுத்திருப்போம். ஆ, இப்ப நீ உப்பள்ளி போட்டதும் இல்லாம மாமா போதும், காது வலிக்குது. இப்போ குழம்ப வந்து வாங்கிக்க போறீங்களா இல்லையா? அதெல்லாம் முடியாது முடியாது. டேய் டேய் உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டா சாப்பிடுறோம், இல்லன்னா பசியோட கிடக்குறோம். ஆனா ஒண்ணு, எங்களை பசியோட தூங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாபம் சும்மா விடாது சொல்லிட்டேன். என்னடா சாப்பிட வரியா? ஆமா மாமா, பின்ன என்ன, பத்தினன் சாபம் பட்டுன்னு பழிச்சிடும். ஐயா தெரியாதா உங்களுக்கு? டேய் ஆ, நீ எதுக்குடா புலம்பிக்கிட்டு இருக்க? போடா போய் அந்த தலைவரை கூட்டிட்டு வா. இப்பவே பேசி பைசல் பண்ணிடலாம். சூப்பர்ப்பா. ஓகே, வச்சு கொடுப்பாங்க. அதானே. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடாம ஆ. பாத்திரம் ஏந்த வைப்பாங்களா? இந்தா, இப்பவே போறப்பா, போடா. இப்பவே போறேன். போ. ஆ, போறேன். நில்லு, ஆ, 2 பேரும் உள்ள வந்து சாப்பிடுங்க. வித்யா, விடுங்கப்பா. இப்ப தலைவரை கூப்பிட்டா மட்டும் வந்து என்ன சொல்ல போறாரு? நீங்க பண்றது தப்பு, ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுல என்ன குறைஞ்சு போயிருவீங்கன்னு கேட்பாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆனா அதுக்காக இவள உள்ள கூப்பிட்டு என் பொண்டாட்டி கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டா பாருங்க. ஆ. அவளே சொன்னதுக்கு அப்புறம் என்ன? போடா, போடா. மாமா நல்ல தலைவாழை இலையை அறுத்துட்டு வாங்க. அப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்க. டேய் டேய் மாணிக்கம், ஐயோ அப்பா, நீ எங்க நீங்க கூட வாங்கப்பா. சாப்பிடுறா. வாடா. ஏய், அண்ணா, போடா. ம், என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு? வரும். டேய் இந்த வராண்டா வராண்டா வராண்டா. ம், வா 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 சீக்கிரம் வா, பசிக்குது இல்ல? மாமா துண்டு கொடுங்க, துண்டை கொடுங்க மாமா. தொட துண்டு தொட கொடுங்க. தொட கொடுத்துற. இந்தாங்க அப்பா இலைய போடுங்க. இலை 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 போடுங்க. நானா? போடுங்கப்பா. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதாண்டா. டேய் ரொம்ப வெக்கப்படாதடா. அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. என்னது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? ஆ, இங்க பாரு, இந்த ஒரு நேரம் சாப்பாடு தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. மாமா சரிடா. இப்படி வாங்க மாமா, வழியை மாறிக்கிறீங்க. இப்படி ரொம்ப வாங்க. பண்றீங்கடா. இப்படி வா. இந்தியா சாப்பாடு பண்ணணும்ல. அந்த இப்படி வாங்க. தூணு கிட்ட போய் நில்லு. இன்னும் கொஞ்சம் போடு போடு. ஏய் சாப்பிடுவியாடா? இவ்ளோ வாங்குற? அப்பா அதெல்லாம் சாப்பிடுறோம்பா, நீ போடு. எப்பவும் ஒரு கரண்டியோட போதும்னு சொல்லுவியேடா. அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கையில சாப்பிட போறேன். அது கொஞ்ச நாளாவது என் மனசுல பதியணும்ல, அதான். ம். போடு போடு போடுமா. வித்யா நீ போடு, வித்யா போடு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்ப ஊத்து, இப்ப குழம்பு ஊத்து. எலும்பா போடு, நல்ல நல்லி எலும்பா போடு. டேய் இது கோழி கறிடா. அப்பப்பா, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கணும்னா தினம் குழம்புல உப்பள்ளி போடலாம் போலயே. டேய் பாத்தியாமா, இவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இல்ல மாமா, நீங்க உப்பள்ளி போடலான்னு சொன்ன, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உடனே வந்துருவீங்களே. ஏய், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை. டே 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 பார்க்கலாம்டா. அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துமா.
நான் நல்லா சாப்பிடுவேன், நீ ஊத்துமா. சஞ்சய் நல்லா சாப்பிடுறா. போதும் போதுமா போதும். கொஞ்சம் 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 ஏய் கறி நல்ல எலும்பு பீஸா போட. மாணிக்கம், வித்யா மாதிரி ஒரு அன்னலட்சுமியை பெத்ததுக்கே உனக்கு தனியா சிலையே வைக்கணும்டா. எங்க வீட்டுல நான் மட்டும் இல்லடா, என் பொண்டாட்டிக்கு கூட வித்யாவோட சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஏய், அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம தானே எங்களை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. இப்போவும் உன் பொண்டாட்டி என்ன பழி வாங்க தான் நினைக்கிறா. வாடா. வரேன். பாய் மாமா. ஏய், நல்ல சாப்பாடுறா. பா, என் பொண்டாட்டி என் மேல இருக்கிற மொத்த காதலையும் அந்த கறி குழம்புல இறக்கிட்டாப்பா. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இனி 2 நாளைக்கு ஒருக்கா இந்த ரூட்லயே நம்ம போயிடலாம்ப்பா. இந்த தடவை உப்பள்ளி போட்டீங்களே, அடுத்த தடவை புளி அதிகமா கரைச்சு விட்டுறியா? இதே மாதிரி பஞ்சாயத்து வச்சு ருசியான மீன் குழம்பு அடிச்சிருவோம். என்ன புளி குழம்பு? என்னடா புளி குழம்பு? மீன் குழம்புல வேப்பெண்ணெயை ஊத்தி பாரு பாரு. இந்தா கையை கழுவு. டேய் 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 டேய், என்னப்பா நாளைக்கே இந்த பிளான் பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? ஐயோ ஐயோ வேணாம்ப்பா, உடனே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டவுட் வரும். ஒரு 2 நாள் போகட்டும். டேய் மாணிக்கண்டா, பா அந்த ஆள் ஒரு லூசுப்பா. மிளகா பொடியை போட்டு நமக்கு இப்படி ஒரு ரூட்டை தெளிவா போட்டு கொடுத்துட்டாரு பாருங்க. ஐயோ, இல்லன்னா இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க? இல்ல நம்ம சொல்றதெல்லாம் இந்த ஊர் தான் நம்புமா? ஐயோ டேய், இதுல என்ன ஹைலைட்னா, என் பொண்டாட்டி நாம சொன்னதை நம்பி ஏமாத்திட்டானா பாத்துக்கோங்களேன். அதான் ஐயோ ஐயோ. வித்யா மா மா பாத்தியாமா அவனுங்கள நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கானுங்க பாத்தியா? உன் புத்தி என்னைக்குமே மாறாதுல. உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருந்த மாமா, நீங்களும் இப்படி இருக்கீங்களே. ஏய், உங்களுக்கு மிளகா பொடி போட்டு கூடாதுடா, விஷத்தை கலந்துருக்கணும். இனிமே இப்படி டிராமா பண்ணுங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஏண்டா மோகனே, ஏய் இங்க பாரு, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இவ்வளவு சல்லித்தனமா நடந்துக்கிற? கேவலமா இருக்குடா. டேய் டேய், உன்னால நான் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் பாரு. சரி சரி விடுங்கப்பா, காதல்னா இப்படிதான், அசிங்கப்பட்டு தான் ஆகணும். உன் காதலுக்கு நீ அசிங்கப்படலாம்டா, பெத்த அப்பா நானும் அசிங்கப்படணும். அப்பா விடுங்கப்பா, இதெல்லாம் உங்க சுயசரிதையில வரும். வாங்க போலாம் வாங்க. முன்ன எங்க யாரையும் காணோம், ஸ்கூல் பூட்டி இருக்கு.
அண்ணே என்னம்மா என்னண்ணே ஸ்கூல்ல பசங்க யாரையும் காணோம். நீ சொன்னதுக்காக பசங்க எல்லாரும் வந்தாங்க. ஆனா வாத்தியார் வந்தா தானே பாடம் நடத்த முடியும். ஏன் அவர் எங்க போனாரு? தெரியலம்மா, அவர் வரல. பசங்க ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு வழக்கம் போல அந்த சபாபதியோட சர்க்கரை ஆலைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமாமா, அவன் இந்த ஸ்கூலை மூட நினைக்கிறது இந்த இடத்துக்காக மட்டும் இல்ல, படிக்க வசதி இல்லாத பசங்களை எல்லாம் குறைஞ்ச கூலிக்கு அவன் சர்க்கரை ஆலையில வேலைக்கு சேர்க்கறதுக்கு தான். அவன் ரொம்ப விவகாரமான ஆளுமா. அவனை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது. அவன் நினைச்சது நடக்கணும்னா எதையும் செய்ய துணிவான். இதுல இருந்து நீ விலகி நிக்கிறது தாமா உனக்கு நல்லது. பாத்துக்க. நில்லுங்க, இங்க வாங்க. அக்கா, படிக்கணும்னு அவ்வளவு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. இப்ப என்னடானா புத்தக பைய தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்க. உங்களை தாண்டா கேக்குறேன். எங்களுக்கு எப்பயும் படிக்க ஆசையா தான் இருக்கு. யார் சொல்லி தர்றது? அந்த வாத்தியார் ஸ்கூலுக்கே வரமாட்டாருக்கா. வந்தாலும் அவர் பாட்டுக்கு சேர்ல உட்கார்ந்தபடியே நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போயிடுவாரு. அப்புறம் எப்படி நாங்க படிக்கிறது? அவரு சரியா சொல்லி கொடுத்திருந்தா எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுக்கா. இப்ப அந்த வாத்தியார் எங்க இருப்பாரு? எனக்கு தெரியும்க்கா. என் கூட வாங்க, நான் கூப்பிட்டு போறேன். வா போலாம். வாத்தி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்கூலுக்கு போவேனா? இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுக்காமலே சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இனி வீட்லயே தூங்க சொல்லி அதுக்கு சம்பளம் தரேன்னு சொல்றீங்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு. இதான்க்கா. ஏய், இது அந்த சபாபதியோட வீடு தானே? ஆமாக்கா, எங்க வாத்தியார் இந்த வீட்டுல தான் இருக்காரு. ஆனா கதவு மூடி இருக்கேடா. அப்ப கண்டிப்பா உள்ளதா இருப்பாரு. கூப்பிடுங்க. இவனுங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட கூடாதுடா. அவனுங்களே தானா வெளியே வரணும். என்ன பண்ணலாம்? பாத்தி, பாவம் அந்த வித்யா. நான் யாருன்னு தெரியாம மோதி தோத்து போயிட்டா. இதோட நான் அவளை விட மாட்டேன். அவளை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். உங்களால முடியும்னே. முடியும் வாத்தி. என்ன வாத்தி சத்தம்? அண்ணே, யாரோ கல்ல விட்டு எறியறாங்கண்ணே. ஏய், யாரா அது? என்னடா இன்னும் கதவை திறக்கலையே? இன்னொரு கல்லு வீசுக்கா. அட, முதலாளி வந்துட்டாங்களா? பயப்படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன். ஊருக்கே படி அழுக்கிற சாமி நீ. உன்னை நான் அடிக்கலாமா? டேய், இவராடா அந்த வாத்தியாரு? ஆமாக்கா. வணக்கம் சார். முகத்துல சரஸ்வதியே தெரியலையே. மூதேவி கூடி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆளு எப்படிடா பாடம் சொல்லி கொடுப்பாரு? சொல்லி கொடுத்ததே இல்லைன்னு தானே நாங்களும் சொல்றோம். என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட பாடம் படிக்கிறதுக்கு. பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்து இந்த காவாலி பையன் கூட கும்மால் அடிக்கிறீங்களா? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்கிட்ட யார் பேசினா? நான் வாத்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லுங்க சார். எனக்கு அங்க பாடம் சொல்லி கொடுக்க விருப்பம் இல்ல. ஏன்? ஏன்னு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, காரணம் தெரியாம நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. மாசமான எண்ணி வாங்குறீங்களே துட்டு, அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்றது? எல்லாம் மக்கு பயலுங்க. படிப்பு வாசனே தெரியாதவங்க. இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஏண்டாவது தான் தீந்துச்சு. ஓ, இனி என்னால முடியாது. சார், பள்ளிக்கூடத்துல கொரட்டை விட்டு தூங்கிட்டு உங்களை மக்கு பயிலுகன்னு சொல்றீங்களா? இது நல்லதுக்கு இல்ல சார். டேய், பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருடா.
மண்டைய உடைச்சிட கூடாது. தப்பு. கல்ல கீழே போடு. அது இப்படி எல்லாம் மிரட்டி என்ன பண்ணி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த ஸ்கூல்ல வேலை செய்ய விருப்பம் இல்ல. இத்தனை நாள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினது? நான் ஒண்ணு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற ஆள் இல்ல. நானே டெம்பரவரி தான். இவ்வளவு நாள் எனக்கு சம்பளம் கொடுத்ததே இந்த சபாபதி அண்ணன் தான். டெம்பரவரியா நீ? அதுவும் இந்த ஆளு கிட்டதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா? ஏண்டா இந்த ஆளு டெம்பரவரியாண்டா? இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சு. இதோ பாரு, இந்த ஊர்ல டெம்பரவரியா வேலை செய்யறது கூட எவனும் வரமாட்டானுங்க. இவன் இத்தனை நாளா அங்க சொல்லி கொடுத்ததே பெரிய விஷயம். சபாபதி, உன் சூது என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மக்கா ஒருத்தனை பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போட்டு பிள்ளைங்களை படிக்க விடாம பண்ணி உன் ஆளுக்கும் வேலைக்கும் ஆள் சேர்க்க திட்டம் போட்டுட்டு இருக்க. இத புரிஞ்சுக்காம நான் ஒரு கால வந்துட்டேன். அதானே? நீ எப்படி வேணா வச்சுக்கோ. ஆனா இனிமே எவனும் இந்த ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரவே மாட்டானுங்க. பாக்குறியா?